1996 ஆண்டு அன்றிருந்த ஆட்சி புரட்சித் தலைவர்களின் ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதராக. யாருக்கும் அவனுடைய தைரியமும் கிடையாது, திராணியும் கிடையாது. அப்ப நான் விஜய் சொல்ற மாதிரி உச்ச நடிகர் தான். நானும் மிகப்பெரிய ஃபுட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான். அந்த சமயத்தில் தான் நான் அரசியலுக்கே வரேன். ஆக அந்த ஃபுட்பால் இருக்கும்போது கூட உச்ச நடிகராக இருக்கும் போதும் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போதும் நானே அரசியலுக்கு வரேன். காரணம் மக்கள் சேவைக்காக. அன்று எல்லாரும் சொன்னாங்க அவங்களை எதுக்கவே முடியாதுன்னு. வீட்டை சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேசும்போது சொன்னாங்க, கல்லால் அடிச்சாங்க, மலத்தை கழித்து ஊத்துனாருங்க. ஆனா 40 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண. அப்ப எதிர்க்கின்ற சக்தி மட்டுமில்லை, நாங்கள் இயக்கம் துவங்கிய காலத்தில் மாபெரும் தலைவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம், உழைப்பு உறுதி இருந்தால். நேசர் ஈரோட்டத்தில் இன்னைக்கு உலக தலைவர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான். ஏன்னா உக்ரைன் அதிபர் சொல்றாரு, இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அது இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களால் தான் முடியும்ன்றாரு. இதை புட்டின் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் இந்தியா should be declared as a சூப்பர் பவர், வல்லரசு நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதை சுட்டி காட்டுகிறது? ஒருத்தர் சொல்றாரு, பார்த்த இணையதளத்தில் புட்டினுடைய பாதுகாப்பு உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு அரணை உடைத்துக் கொண்டு யாரும் அறிய கூட சொல்ல முடியாது. ஆனால் மோடிஜி அவர்களால் தான் புட்டின் அவர்களை கட்டி தழுவி தட்டி கொடுக்க முடிகின்ற ஒரு தலைவனா இருக்கார். சார் எதை சுட்டி காட்டுனா அந்த பெருமை உயர்ந்து விட்டது, இந்தியனின் பெருமை உயர்ந்து விட்டது. உலக அளவில் ட்ரம்போட மீட்டிங்ல வெற்றி விழா அறிவிச்ச உடனேயே பேசும்போது மோடிஜி 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 எல்லாம் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அங்குள்ள இந்தியர்களும் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. உலக அளவில் ஒருவரை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த மாநிலத்தில் மட்டும் போற்ற முடியவில்லை என்றால் மக்கள் வெளிப்படைகிறார்கள், போற்றுவார்கள். போற்றும் காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. அவர் ஆகாய தாமரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டார். ஆகாய தாமரை அகற்றப்பட வேண்டிய ஒன்று. அவர் ஆகாய தாமரை நிறைய கிடக்குது. நாங்களே நானே சட்டமன்றத்தில் சொன்னேன், இந்த ஆகாய தாமரையில் அகற்றினாதான் தண்ணீர் நல்லா இருக்கும், மீன் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும், பெருக்கம் கூட இனப்பெருக்கம் நடக்கும் சொன்னேன். அவர் ஆகாய தாமரை வார்த்தையை விட்டுட்டார். அவர் தாமரைன்றது மலர்ந்துருச்சு, மேலும் சிறப்பாக மலரணும். அது சிறப்பாக மலரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் ஆகாய தாமரை தான் சுட்டி காட்டியிருப்பார். அவர் மன்னித்து விடுங்க. ஆமா, அது இப்பதான் அவருக்கு தெரியுது. ஏன்னா இலங்கை ஃபர்ஸ்ட் அவர் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் மேல நம்ம கடல் கடந்து போகக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு மேற்கொண்டு ஒரு சிறந்த ஒரு கண்காணிப்பு இருந்தா, ஏற்கனவே அன்பு விவேகானந்தன் பேசும்போது சொன்னாங்க, நீங்க அவங்கெல்லாம் இருந்து ஆட்சி பீடத்தில் இருக்கும் போதும் பாரதிய ஜனதா வந்த பிறகும் எந்த அளவுக்கு மீனவர் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. அது குறைந்து கொண்டே வருகிறது. பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமல்ல, இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இந்திய அரசு இருந்ததால் தான் இன்று அவங்க எக்கனாமிக்கலி they become stronger. The trading currency was Indian rupees for some time. இலங்கையில் வர அளவுக்கு நமது பாரத பிரதமர் உயர்த்தியிருக்காங்க. அதனால அது சொல்வது தவறு. எதையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்.